ஓம் சாந்தி 28/4/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 23/10/1999. காலத்தின் அழைப்பு. வழங்குபவராக இருங்கள். இன்று சர்வசிரேஷ்ட பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல், அனைத்து சக்திகளின் வள்ளலான பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்கின்றார். மதுபனில் நேரில் இருப்பினும், உள்நாடு அயல்நாடு எங்கே இருப்பினும் நினைவில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இதயத்தால் எதிரில் இருக்கின்றீர்கள். அந்த அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப்தாதா மன மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் அனைவரும் கூட மனம் மகிழ்கின்றனர். பாப்தாதாவும் மன மகிழ்வு அடைகிறார். அகிலம் முழுவதும் உள்ள துக்கத்தை விலக்க வல்லது. இந்த உளப்பூர்வமான மகிழ்ச்சி என்பது ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை செய்விக்கின்றது. ஏனென்றால் தந்தையும் அனைத்து ஆத்மாக்களின் சேவகனாக உள்ளார். குழந்தைகளான நீங்களும் தந்தையுடன் சேவையில் துணையாக உள்ளீர்கள். துணைதானே? தந்தையுடன் துணையாகி உலகத்தின் துக்கத்தை சுகமாக மாற்ற நல்லதொரு வழிகாட்டும் சேவையில் எப்பொழுதும் இணைந்து உள்ளீர்கள். எப்பொழுதும் சேவை செய்யக்கூடியவர் அல்லவா நீங்கள்? 4 மணி நேரமோ 6 மணி நேரமோ மட்டும் சேவை செய்பவர் அல்ல. ஒவ்வொரு நொடி பொழுதும் சேவை எனும் மேடையில் பரமாத்மாவுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள். தன்னை நிரந்தர சேவகனாக அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது 8 மணி நேரமோ 10 மணி நேரம் மட்டுமோ சேவை செய்பவராக உணர்கின்றீர்களா? இந்த பிராமண பிறவியே நினைவு மற்றும் சேவைக்காகத்தான். வேறு என்ன செய்ய வேண்டும்? இது மட்டும் போதும். ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நொடியும் நினைவும் சேவையும் இணைந்து இருப்பதாகும். சேவைக்கான நேரம் வேறு, நினைவிற்கான நேரம் வேறானதா? இல்லைதானே? நல்லது. சமநிலை. 100% சேவை என்றால் அதே 100% நினைவும் உள்ளதா? இரண்டும் சமநிலையில் உள்ளதா அல்லது வேறுபாடு உள்ளதா? கர்மயோகியின் பொருளே கர்மமும் நினைவும் சேவையும் நினைவும் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். மாறாக சில நேரம் நினைவு அதிகமாக, சேவை குறைவாக, சில நேரம் சேவை அதிகமாக, நினைவு குறைவாக என்பது கூடாது. மேடையில் எப்படி உடலும் உயிரும் இணைந்தே செயல்படுகிறதோ அவ்வாறே செயல்பட வேண்டும். பிரிந்து இருக்குமா? அவ்வாறே நினைவும் சேவையும் இணைந்து இருக்க வேண்டும். நினைவு என்பது தந்தையை போன்று தன்னை பற்றிய சுயமரியாதையில் இருப்பது. தந்தையின் நினைவு இருக்கும்போது இயல்பாகவே சுயமரியாதையும் நினைவில் இருக்கும். சுயமரியாதையில் இல்லை என்றால் நினைவிலும் சக்தி வாய்ந்த நிலை இல்லை என்பது ஆகும். சுயமரியாதை என்றாலே தந்தைக்கு நிகர் ஆவதாகும். முழுமையான சுயமரியாதையே தந்தைக்கு சமமானதாக ஆவது. இவ்வாறு நினைவில் இருக்கும் குழந்தைகள் என்றென்றும் வள்ளலாக இருப்பார்கள். பெறுபவர் அல்ல, தருபவரே தேவதை. இன்று பாப்தாதா வள்ளலின் பிள்ளைகள் எவ்வளவு தூரம் வள்ளலாக உள்ளார்கள் என்பதை சோதனை செய்து கொண்டு இருந்தார். தந்தை ஒருபோதும் பெறுவதற்கான எண்ணம் வைப்பது இல்லை, தருவதற்காகவே நினைக்கின்றார். ஒருவேளை சொன்னாலும் பழைய அனைத்தையும் கொடுங்கள் என்று அதற்கு பதிலாக புதியவற்றை தருகிறார். பெறுவதும் தந்தையை பொறுத்தவரை தருவதே ஆகும். நிகழ்காலத்தின் பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் ஒரு தலைப்பு மிகவும் பிடித்துள்ளது. என்ன தலைப்பு? அயல் நாட்டவரின் தலைப்பு எது?
பாப் தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்த்து கொண்டு இருந்தார். பாப் தாதாவின் சேவையில் இணைந்தே இருப்பதால் நீங்களும் உலகின் சேவைக்காக பார்க்கின்றீர்கள். ஆனால் பாப் தாதா குழந்தைகளுக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன என்பதை பார்க்கின்றார். நீங்களும் நேரத்தின் கூக்குரலை புரிந்துள்ளீர்களா? தனக்காக சிந்தியுங்கள். சேவைக்காக சொற்பொழிவு என அதிகம் செய்கிறீர்கள். ஆனால் தனக்காக தன்னிடமே கேளுங்கள். எனக்காக நேரத்தின் கூக்குரல் என்ன? நிகழ்காலத்தில் நேரம் என்ன சொல்கிறது? பாப்தாதா பார்க்கின்றார். தற்போதைய சமயத்திற்கு ஏற்ப குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் வள்ளலாக அதிகம் சிந்திக்க வேண்டும். சுய முன்னேற்றம் மற்றும் பிறர் முன்னேற்றம் அனைத்திலும் அன்பு கலந்த வள்ளல் தன்மை தென்பட வேண்டும். பிறர் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் தர வேண்டும். வள்ளல் என்பவர் எப்போதுமே எல்லை இல்லாத உள்ளுணர்வுடன் வள்ளலாக முழுமை நிரம்ப பெற்றவராக இருப்பார். வள்ளல் என்பவர் என்றும் மன்னிப்பின் மாஸ்டர் கடல் ஆவார். இதனால் தன்னிடமோ பிறரிடமோ தனது பழைய எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரங்களை வெளிப்படுத்த மாட்டார். நான் தர வேண்டும். பிறர் கொடுத்தாலும் மறுத்தாலும் நான் வள்ளலாவேன். ஏதேனும் சம்ஸ்காரத்தின் வசமாக பீடிக்கப்பட்டு இருப்பினும் நான் ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது எவரது சம்ஸ்காரமும் உங்களை ஆக்கிரமிக்காது. பிறர் மதித்தாலும் இல்லை என்றாலும் நான் மரியாதை தருவேன். அத்தகைய வள்ளல் குணம் இப்போது வேண்டும். மனதில் நல்ல பாவனை உள்ளது. ஆனால் என்பது கூடாது. நான் செய்தாக வேண்டும். பிறர் ஒவ்வாத வகையில் பேசினாலும் நடந்து கொண்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கெட்ட பொருளை பெறுவார்களா? மனதளவில் நினைத்தாலும் பெறுவதேயாகும். புத்தி வரையிலும் கூட செல்லக்கூடாது. புத்தியாலும் ஏற்கக்கூடாது. நல்லது அல்லது தீயது எனும்போது உள்ளத்தாலும் புத்தியாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மாறாக வள்ளலாகி சுபபாவனை நல்விருப்பங்களை கொடுங்கள். ஏற்காதீர்கள். ஏனென்றால் தற்சமயத்திற்கு ஏற்ப உள்ளமும் புத்தியும் காலியாக இல்லை என்றால் நிரந்தர சேவாதாரியாக முடியாது. உள்ளமும் புத்தியும் ஏதேனும் விஷயங்களால் நிரம்பி இருந்தால் என்ன சேவை செய்வீர்கள்? பிறகு லௌகீகத்தில் சிலர் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வது போலவே இங்கும் இருக்கும். 8 மணி நேரம் 6 மணி நேரம் சேவை செய்பவர்கள் நிரந்தர சேவாதாரி ஆக முடியாது. மனதாலோ சொல்லாலோ செயலாலோ உறவு முறையிலோ எவ்வகையிலாவது ஒவ்வொரு நொடியும் சேவை செய்யுங்கள். உள்ளத்தை காலியாக வைத்துக் கொண்டால்தான் தந்தையின் சேவையில் துணையாக முடியும். உள்ளத்தை எப்போதும் சுத்தமாக வைப்பதால் தந்தையுடன் சேவையில் எப்போதும் துணையாக முடியும். உங்கள் அனைவருடைய வாக்கு என்ன? உடன் இருப்போம், உடன் செல்வோம். இதுதானே வாக்கு. மாறாக நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் பின்னால் வருவோம் என்பதா? இல்லைதானே. துணை ஆவோம் என்பதுதானே வாக்கு. தந்தை சேவையின்றி மேலும் எந்த அளவு நினைவு இன்றி இருக்கின்றாரோ அந்த அளவு நீங்கள் முயற்சியுடன் இருக்கிறீர்கள். நினைவில் இருக்கிறீர்கள், ஆனால் முயற்சி மற்றும் கவனத்துடன் இருக்கின்றீர்கள். தந்தைக்கென இருப்பதெல்லாம் என்ன? பரமாத்மாவிற்கு என இருப்பதெல்லாம் ஆத்மாக்கள் தானே. ஆத்மாக்கள் வரிசைப்படியாகவே உள்ளார்கள். குழந்தைகளை நினைவு செய்யாமல் தந்தையால் இருக்கவே முடியாது. தந்தை குழந்தைகளை நினைக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் இருப்பீர்களா? சில நேரம் குறும்பு செய்கிறார்கள். என்ன கேட்டீர்கள்? நேரத்தின் அழைப்பில் வள்ளல் ஆகுக.
தேவை அதிகம். அகிலத்தின் ஆத்மாக்கள் அனைவரது அழைப்பும் எங்கள் இஷ்ட தெய்வங்களே, இஷ்ட தெய்வங்கள் தானே என்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றனர். இஷ்ட தெய்வமே, நீங்கள் இப்போது அனைத்து ஆத்மாக்களின் அழைப்பு. எமது இஷ்ட தேவனே, தேவியே, இந்த உலகத்தை மாற்றி அமையுங்கள் என்ற இந்த குரல் காதில் விழுகிறதா? பாண்டவர்களின் காதில் விழுகிறதா? கேட்டு என்ன செய்கிறீர்கள்? கேட்ட மாத்திரம் தீர்வை கொடுக்கிறீர்களா? ஆம், செய்வோம் என யோசிக்கின்றீர்களா? அழைப்பு காதில் விழுகிறதா? ஒரு புறம் நேரத்தின் அழைப்பு, இன்னொரு புறம் ஆத்மாக்களின் அழைப்பு கேட்பதோடு மட்டும் உள்ளதா? இஷ்ட தேவனே, தேவியே, தனது வள்ளல் தன்மையை இப்போது வெளிக்கொண்டு வாருங்கள். தர வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டுவிடக் கூடாது. இல்லை என்றால் புகார் மாலையே விழும். புகார் செய்வார்கள் தானே. தந்தை என புரிந்து தொடர்பை இணைத்தாலும் ஒரே நாளிலும் ஆஸ்தி பெறலாம். மாறாக ஆம், நன்றாக உள்ளது, ஏதோ சக்தி உள்ளது, புரிகிறது என்பது அல்ல. குழந்தைகளே, ஆஸ்திக்கு அதிகாரிகள் புரிபவர் பார்ப்பவர் அல்ல. ஒரு நாளில் உளமாற தந்தை என ஏற்றுக்கொண்டால் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகலாம். நீங்கள் அனைவரும் அதிகாரிகள் தானே. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். அல்லது மாறிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆகிவிட்டீர்கள். ஆக வந்துள்ளீர்களா? யாரேனும் உங்களை மாற்றிவிட முடியுமா? பிரம்மா குமார் குமாரிக்கு பதிலாக குமார் குமாரியாக மட்டும் இருங்கள் என்றால் மாற மாட்டீர்கள் தானே. பிரம்மா குமார் குமாரி ஆவதால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை! ஒரு பிறவிக்கான லாபம் அல்ல, அநேக பிறவிகளுக்கான லாபம் உள்ளது. முயற்சி செய்வது என்பது பாதி பிறவி, முக்கால் பிறவிதான் பலனோ அநேக பிறவிகள். லாபமே லாபம்தான். பாப் தாதா நேரத்திற்கு ஏற்ப தற்சமயம் ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புகிறார். ஏனென்றால் பாப் தாதா குழந்தைகளின் முடிவை பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிவை பார்க்கும் பொழுது தைரியம் மிக நன்றாக உள்ளது, லட்சியமும் மிக நன்றாகவே உள்ளது. லட்சியத்திற்கு ஏற்ப இதுவரை லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டிற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. அனைவரது லட்சியமும் நம்பர் 1 உள்ளது. பாப் தாதா உங்களது லட்சியம் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெறுவதா? சூரிய வம்சியாக வேண்டுமா, சந்திர வம்சியாக வேண்டுமா என யாரிடம் கேட்டாலும் அனைவரும் எதற்காக கை உயர்த்துவீர்கள்? சூரிய வம்சி என்றுதானே. யாரேனும் சந்திர வம்சியாக விரும்புவீர்களா? யாரும் இல்லை. நல்லது. இல்லை என்றால் அந்த சீட் காலியாகவே இருந்துவிடும். அனைவருக்கும் லட்சியம் மிக நன்றாகவே உள்ளது. லட்சியம் மற்றும் லட்சணம் இவற்றின் சமநிலை, இதில் கவனம் மிகவும் அவசியம். அதற்கு என்ன காரணம்? இன்று கூறியதுதான். அவ்வப்போது பெறுபவர் ஆகிறீர்கள். இப்படி இருந்தால், இவர் செய்தால், இவர் உதவி செய்தால், இவர் மாறினால் நானும் மாறுவேன். இந்த விஷயம் சரியாகிவிட்டால் நான் சரியாகி விடுவேன். இதுவே பெறுவதாகும். வள்ளல் தன்மை அல்ல. ஒருவர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பாபா அனைத்தும் கொடுத்து விட்டார். பாபா ஒருவருக்கு குறைவாக ஒருவருக்கு அதிகமாக கொடுத்தாரா? ஒரே பாடம் தானே. 60 வருடமானவராயினும் 1 மாதமான
மாணவர் ஆயினும் எல்லோருக்கும் ஒரே பாடம்தானே, தனித்தனியாக இல்லை. அன்றும் இன்றும் ஒரே பாடம்தான். அதே ஞானம், அதே அன்பு, அதே சர்வசக்திகள். அனைவருக்கும் ஒன்றுதான். அவருக்கு 16 சக்திகள், இவருக்கு 8 சக்திகள் என்று கிடையாது. அனைவருக்கும் ஒரே ஆஸ்தி. தந்தை அனைவருக்கும் நிரப்பி கொடுத்துள்ளார். அப்படி நிரம்பியவர் வள்ளல் ஆவாரே தவிர பெறுபவர் அல்ல. நானே தர வேண்டும், பிறர் கொடுத்தாலும் இல்லை என்றாலும் பெரும் எண்ணம் இருக்கக்கூடாது. தரும் எண்ணமே இருக்க வேண்டும். எவ்வளவு தருவீர்களோ வள்ளலாவீர்களோ அவ்வளவு பொக்கிஷம் வளர்ந்து கொண்டே செல்லும். பிறருக்கு தருவது தனது மரியாதையை அதிகரிப்பதாகும். தருவதல்ல, தருவதே பெறுவதாகும். பெற வேண்டாம், தருவதே பெறுவதாகும். புரிந்ததா? நேரத்தின் அழைப்பு என்ன? வள்ளல் ஆகுக. ஒரு சொல்லை நினைவில் கொள்க. என்ன ஆனாலும் வள்ளல் என்ற சொல்லை எப்பொழுதும் நினைவில் கொள்ளவும். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. எதையும் பெறுவதற்கான விருப்பம் இல்லை என்றாலும் அனுபவம் இல்லாத நிலை. பிராப்திகள் அனைத்தும் நிரம்பிய நிலை. லட்சியம் என்ன? முழுமை பெறுவதுதானே. அல்லது எவ்வளவு கிடைத்ததோ நல்லது என்பீர்களா? சம்பன்னமாவதே சம்பூர்ணமாவதாகும். இன்று அயல் நாட்டவருக்கு பிரத்யேகமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. நல்லது. முதல் வாய்ப்பே வெளிநாட்டவருக்கு கிடைத்துள்ளது. பிரியமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். மற்ற அனைவருக்கும் மறுக்கப்பட்டது. அயல் நாட்டவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் நினைவும் உள்ளது. இருப்பினும் இரட்டை அயல் நாட்டவரை பார்த்து, அவர்களது தைரியத்தை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது அந்த அளவிற்கு குழப்பம் ஏற்படுவது இல்லை. இப்போது மாற்றம் வந்துள்ளது. ஆரம்பத்தில் இந்திய பண்பாடு, ஆங்கில பண்பாடு என்ற கேள்வி இருந்தது. இப்போது புரிந்து கொண்டீர்கள். பிராமண பண்பாட்டில் வந்து விட்டார்கள். இந்தியரும் அல்ல, ஆங்கிலேயரும் அல்ல. பிராமண கலாச்சாரம் வந்துவிட்டது. இந்திய பண்பாடு சற்று தடுமாற்றமாக இருந்தது. பிராமண கலாச்சாரம் சுலபமானது. சுயமரியாதையில் இருங்கள், சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் என்பதே பிராமண கலாச்சாரம். இது பிடித்துள்ளது அல்லவா? இப்போது கேள்வி எதுவும் இல்லையே. இந்திய கலாச்சாரத்தில் எப்படி வருவது? கடினமாயிற்றே. சுலபமாகி விட்டதா? பாருங்கள். அங்கு சென்ற பிறகு சற்று கடினம் என சொல்லக்கூடாது. அங்கு சென்ற பிறகு இப்படி எழுதக்கூடாது. சுலபம் என சொல்லிவிட்டீர்கள். இருப்பினும் சிறிது கடினமா, சுலபமா, சிறிது கடினமா? சிறிது கடினம் அல்ல, மிக சுலபம். இப்போது அனைத்து விளையாட்டும் முடிந்தது. எனவே சிரிப்பு வருகிறது. இப்பொழுது பக்காவாக ஆகிவிட்டீர்கள். பாப்தாதா பார்க்கின்றார். எந்த அளவிற்கு பழைய குழந்தைகள் உறுதியாக ஆகின்றார்களோ அந்த அளவிற்கு புதியதாக வருபவர்களும் உறுதியாக ஆகிவிடுகிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து முன்னேறுவது நல்லது. நன்கு முயற்சி செய்கின்றார்கள். இப்போது தாதிமார்களிடம் யாரும் அழைத்து செல்வது இல்லை. தாதிகளிடம் கதைகள் கேட்பது இல்லை. குறைந்து விட்டது, மாறிவிட்டது தானே. நீங்கள் அனைவரும் நலம்தானே. வந்த வியாதியும் முடிந்து விட்டது. நல்லது. அனைவரிடமும் நல்ல நல்ல குணம் உள்ளது. உள்ள தூய்மை நன்றாக உள்ளது. உள்ளே எதையும் வைப்பது இல்லை. வெளியில் சொல்லிவிடுவார்கள். நடந்ததை, உண்மையை சொல்லிவிடுவார்கள். இப்படி அப்படி, அப்படி இப்படி என தாறுமாறாக செயல்படுவது இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள். இந்த சிறப்பம்சம் நல்லது. எனவே பாபா கூறுகிறார், உண்மையும் தூய்மையும் உள்ள உள்ளத்தில் தந்தை குடியிருப்பார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை.
பார்க்கலாம் என்று கிடையாது. வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டும் என செய்வது இல்லை. செய்தால் முழுமையாக செய்வது, இல்லை என்றால் இல்லை. நல்லது. குழந்தைகள் யாரெல்லாம் அன்பு நினைவுகளை அனுப்பினார்களோ அந்த குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொண்டார். கடிதம் மூலமாகவும் பல்வேறு சாதனங்கள் மூலமாகவும் அன்பு நினைவுகளை அனுப்பியுள்ளார்கள். அவை அனைத்தும் தந்தையுடன் வந்து சேர்ந்தது. கைமாறாக பாப்தாதாவும் வள்ளலாவதற்கான வரதானத்தை தருகிறார். நல்லது. ஒரு நொடியில் பறக்க முடியுமா? சிறகுகள் பலமாக உள்ளதா? பாபா என்றவுடன் பறந்தீர்கள். நாலாபுறமும் உள்ள சர்வசிரேஷ்ட தந்தைக்கு சமமான வள்ளல் தன்மையில் இருப்பவர்கள் நிரந்தர நினைவு மற்றும் சேவையில் இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் சேவையில் துணையாகி எப்பொழுதும் லட்சியமும் லட்சணமும் சமநிலையில் வைப்பவர்களுக்கு எப்பொழுதும் தந்தையின் அன்பில் சமநிலையில் அருகாமையில் உள்ளவர்கள் பாப்தாதாவின் கண்ணின் மணியாகி என்றென்றும் உலக நன்மைக்கான பாவனையில் உள்ள இரக்க மனம் உள்ளவர்கள். மாஸ்டர் மன்னிக்கும் கடலான குழந்தைகளுக்கு தொலைவில் இருப்பவர்கள், மதுவனத்தில் கீழே அமர்ந்திருப்பவர்கள், மேலும் பாப்தாதாவின் எதிரில் அமர்ந்து உள்ளவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம். உள்ளத்தில் ஒரு திலாராமை வைத்து ஒருவரோடு அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யும் திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம். ஞானத்தை உள்ளடக்கும் இடம் புத்தி, ஆனால் அன்பானவரை உள்ளடக்கும் இடம் உள்ளம். சில பிரிய தர்ஷினிகள் அதிகமாக புத்தியை செயல்படுத்துகிறார்கள், ஆனால் பாப்தாதா உண்மையான உள்ளத்தில் உறைபவர். எனவே உள்ளத்தின் அனுபவத்தை உள்ளமே அறியும் திலாராம் ஆவார். உளமாற சேவை செய்தாலும் நினைவு செய்தாலும் அதில் உழைப்பு குறைவு, திருப்தி அதிகம் கிடைக்கிறது. உளமாற செயல்படுபவர்கள் என்றென்றும் திருப்தியான பாடலை பாடுவார்கள். அவர்களுக்கு தக்க சமயத்தில் ஒருவரிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் அனுபவமும் ஏற்படுகிறது. ஸ்லோகன். அமிர்த வேளையில் தெளிவான புத்தியுடன் அமர்ந்தால் சேவை காண புதிய விதிகள் உதயமாகும். ஓம் சாந்தி.